நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இவங்கள பார்த்தா எங்களை பார்த்து பயந்துட்டாங்க. உண்மையிலே நாங்கள் வந்து அவங்கள பார்த்து பயப்படுறோம், அதில் மாற்று கருத்து கிடையாது. என்ன காரணம்னா 47 பேரை கொண்டவங்கள பார்த்தா பயமாக தானே இருக்கும். இனி இவங்க களத்துக்கு வந்தால் நீ எத்தனை உயிர் போகுன்ற ஒரு பயம் வரும் தானே. அப்போது சமூக அக்கறை உள்ள ஒரு கூட்டத்துக்கு சமூக அக்கறையற்ற ஒரு சிந்தனையற்ற ஒரு அரசியல் தெளிவற்ற ஒரு கூட்டத்தை பார்த்தா இவங்க நம்ம கஷ்டப்பட்டு இளைய தலைமுறை பிள்ளைகளை அரசியல் படுத்தி வச்சிருக்கோம். அவங்கள வந்து கேலி கூத்தாக்குறது, அவங்கள கிண்டல் பண்ணுறது, சமூக வலைதளங்களை வம்பெடுக்கிறது, இதெல்லாம் ஒரு அரசியல்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அது நகைப்புக்குரியது. அதை தாண்டி நம்ம அறிவார்னு சிந்திச்சோன்னா இது ஆபத்து. சன்னிலியோன் கூட ரோட் ஷோ வரும், அங்கேயும் கும்பல் கூட தான் செய்யும். அதெல்லாம் ஒரு கூட்டமா? அது கூடும், சன்னிலியோனை பார்க்கும், கை தட்டும், கலைஞ்சிரும். அங்கே கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, அழகை பார்க்கும், மூஞ்ச பார்க்கும், அவ்வளோதான். அப்படிதான் விஜய்க்கு கூடுற கூட்டம். தற்கூரி நாங்கள் எதுக்கு சொல்கிறோம்னா, நீங்கள் தொடர்ச்சியாக இதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி ஊடகங்கள்லாம் வந்து டிவி கையில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் அந்த இளைஞர்களாகட்டும் அவங்ககிட்ட போய் கொள்கைன்னு கேட்டு நீங்கள் மைக்க நீட்டுங்களேன். யாராவது ஒரு ஆள் அந்த கொள்கையை பற்றி விளக்கி சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் கேட்குறோம். அவங்களுக்கு அந்த கொள்கையை தெரியாது. இந்த எஸ்ஐஆர் பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போ இடையில அவங்க நடத்தின ஒரு போராட்டம், எஸ்ஐஆருக்கு நிறைய பெண்கள் அழிச்சிட்டு வந்திருந்தாங்க. அம்மா எதுக்கு வந்திருக்கீங்க? எஸ்ஐஆருக்கு வந்து அப்படின்னா தெரியலைங்க. சொன்னாங்க விஜய் வந்திருக்காருன்னு சொன்னாங்க, வந்தோம். இதுதான் அவங்களுடைய அரசியல். அதனால அப்படிப்பட்ட அரசியல் படுத்துறவங்கள வந்து நாங்கள் தற்கூரின்னு தான் சொல்லுவோம். அவங்க ஏற்க மாட்டாங்க தான். என்னைக்குங்க பைத்தியம்னு சொன்னா ஏற்கும். நான் இல்லை இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ கடைசியா ஒரு இடத்துக்கு வந்து கரூரா இந்த ஒரு அந்த ஊருக்கு வரும்போது அந்த வாகனத்துல வந்து அவ்வளோ வேகமா போறாங்க. பக்கத்துல ஒரு வாகனம் போகுது, அந்த வாகனத்துல இடிக்கிற மாதிரி காலை தூக்கி அதில் வச்சுக்கிட்டு போற மாதிரி இருக்காங்க. அப்புறம் தற்கொலையில இதை எப்படி சொல்லாம எப்படி என்னன்னு சொல்லுவாங்க? விஜய்க்கு அவங்க மேல அன்பு இருக்குன்னு எடுத்துக்கல முடியுமா? அத வண்டியில வந்து விழுகிறான், அதை பார்த்துட்டு நிறுத்தல. அந்த பிள்ளைகளுக்கு வந்து சொல்லணும்ல, தம்பி இப்படி செய்யக்கூடாது, இது தவறு. இது வரைக்கும் விஜய் நீங்க செய்யறது தப்பு, நீங்க இப்படித்தான் நடந்துக்கணும், இப்படித்தான் இருக்கணும், விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்க வந்து கட்டுப்பாடோட நடந்துக்கணும், நீங்க கட்டுப்பாடு நடந்துக்கலன்னா அதற்கு நான் விமர்சனத்துக்குள்ளாவே அந்த பழிக்க நான் ஆளாக்காதீங்க. எந்த இடத்துலயுமே ஒரு தலைவரா அவர் பதிவு பண்ணிருக்காரா? மத்த கட்சிகள் மாதிரி கிடையாது. நம்ம கட்சிகள் கூட்டம் வந்து கட்ட விழுந்து விட்டு தெரியறதுக்கு பேரு கட்டுப்பாடற்ற கூட்டம். இதை வந்து ஒரு பெருமை இது வேறையா? வாய கலராதீங்க. கொள்கை தெளிவற்ற ஒரு கூட்டம் தான். எப்படி ஏமாத்தலான்னு ஏற்கனவே தெளிஞ்ச ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தோட போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இதுகள் அப்படித்தானே. இவங்க எப்படி வந்து ஒருத்தர் பிளாக் டிக்கெட்டு லாட்டரி டிக்கெட்டு சேர்ந்து எளிய மக்கள் அரசியல் பண்றதா சொல்வீங்க? இதை நாங்க கேட்கணும். இதுல மட்டும் இவங்களும் திமுக மாதிரியே தெளிவா இருக்கிறாங்க. அந்த டிவி கேக்கும் என்டி கேக்கும் என்ன வித்தியாசம்னு பாக்குறீங்க? நாம் தமிழர் கட்சியில பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்கும்? டிவிக்கே என்ன என்டிகேவா? நாம் தமிழரும் தமிழக வெற்றி டிவிக்குன்னு அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்றது தான். டிவிக்குன்றது எனக்கு நீங்களாம் கேள்வி கேட்குறீங்க அப்படின்றதுனால எங்களுக்கு அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நிறைய அது எப்படி சொல்கிறது? இப்போ பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு பற்றி கேட்டீங்க. அங்கே உள்ள மகளிருக்கும் நாங்கள் வந்து எப்படி வந்துட்டு போகிறோம் ஒன்று பாருங்கள். வித்தியாசம் நிறைய இருக்குது. எப்படின்னா உணர்வு, முக்கியமான உணர்வு, கொள்கைகள். நாம் தமிழர் பொதுவா வந்து விஜய் கட்சியை பார்த்து பயந்துட்டாங்க. அங்க அதிகமா கூட்டம் இருக்கு, அதனாலதான் விஜய் நேருக்கு நேரம் விமர்சிக்கிறாங்க திமுக விட அதிகமா அப்படின்னு சொல்றாங்க. தம்பி, பண்டிகை கூட கூட்டம் நிறைய தான்ப்பா இருக்கும். சிங்கம் எப்போதுமே தனிச்சு தான் நிற்கும், புலியும் தனிச்சு தான் நிற்கும். அது மாதிரி கூட்டம் இருக்கிறதுக்காண்டி வந்து அவங்கள பார்த்து பயப்படுறோம் அப்படின்ற கிடையாது. எங்களுக்கு வந்து உணர்வுகள் இருக்குது, கொள்கைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் அவங்கள பார்த்து பயப்படணும்? ஒன்றும் அவசியமே இல்லையே. எதுக்கு அவங்கள பார்த்து பயப்படுற அளவுக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, என்ன வச்சிருக்காங்க, எதை வச்சு நாங்கள் பயப்படணும்னு அவங்க சொல்கிறாங்க. ஆதரவு அதிகமா இருக்குது, அதனால அதாவது குறிப்பா வந்து நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் வந்து சரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு 100% அதுக்கு வாய்ப்பே இல்லைப்பா. எங்கள் கொள்கையை ஏற்ற வர பிள்ளைகள் தான் எங்கள் கட்சியில் இருக்காங்க. எங்கள் வாக்கு எப்போதுமே யாருனாலுமே பிரிக்க முடியாது. நாங்களாம் வந்து தெளிவாக உணர்வாக இந்த கட்சியில் நாங்கள் பயணிக்கிறோம். நாங்கள் வந்து ரசிகரை பார்த்தோ இல்லை படத்தை பார்த்தோ நாங்கள் இந்த கூட்டத்துக்கு வரல. தேசிய தலைவரோட கொள்கையை சுமந்து நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் ஓட்டெல்லாம் எந்த காலத்துலையுமே பிரியாது. அதை பற்றி நாங்கள் வந்து அவங்கள பற்றி நாங்கள் பயப்படுறோம் அப்படின்றதுக்கு எந்த ஒரு துளி அளவு கூட காரணம் கிடையாது. விஜயோட அரசியல் மட்டும் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே விஜய் அரசியல் பண்றாரா? விஜய் பண்றதுக்கு பேர் அரசியல் தானா? இல்ல மக்கள் ஆதரவு இருக்குது அதனால கேக்குறேன். மக்கள் ஆதரவுங்கிறது ஒரு நடிகரா தானே பாக்குறாங்க, அவர் அரசியல்வாதியாவா பாக்குறாங்க. அப்படி ஒரு அரசியல் தலைவரா பார்த்திருந்தா அவருடைய கொள்கை கோட்பாடா அவர் கட்சிக்காரங்க விலக்கி சொல்லியிருப்பாங்க. ஏன் அவரே கூட விலக்கி சொல்லியிருப்பாங்க. உங்களால உங்க அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வள்ளுவர் சொல்லிட்டு போனாரு. அதை என் கட்சி கொள்கையை நான் சொல்றேன், நாங்க வந்து எல்லாரும் முன்னாடியும் அதை எடுத்து சொல்றாரு. திராவிட ஒரு கண்ணுங்கிறாரு, தமிழ் தேசிய ஒண்ணுங்கிறாருன்னு ஆரம்பத்துல இருந்தே அவங்க கிட்ட ஒரு கிளாரிட்டி கிடையாது. ஸோ அரசியலுங்கிறது அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு விளையாட்டு திடல் மாதிரி இறங்கி விளையாடுறாங்க.
அதை தாண்டி நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இவங்கள பார்த்தா எங்களை பார்த்து பயந்துட்டாங்க. உண்மையிலே நாங்கள் வந்து அவங்கள பார்த்து பயப்படுறோம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. என்ன காரணம்னா 47 பேரை கொன்னவங்கள பார்த்தா பயமாக தானே இருக்கும். இனி இவங்க களத்துக்கு வந்தால் நீ எத்தனை உயிர் போகுன்ற ஒரு பயம் வரும் தானே. அப்போது சமூக அக்கறை உள்ள ஒரு கூட்டத்துக்கு சமூக அக்கறையற்ற ஒரு சிந்தனையற்ற ஒரு அரசியல் தெளிவற்ற ஒரு கூட்டத்தை பார்த்தா இவங்க நம்ம கஷ்டப்பட்டு இளைய தலைமுறை பிள்ளைகளை அரசியல் படுத்தி வச்சிருக்கோம், அவங்கள வந்து கேலி கூத்தாக்குறது, அவங்கள கிண்டல் பண்றது, சமூக வலைதளங்களை வம்பிழுக்கிறது, இதெல்லாம் ஒரு அரசியல்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அது நகைப்புக்குரியது. அதை தாண்டி நம்ம அறிவார்னு சிந்திச்சோம்னா இது ஆபத்தான அரசியல். இந்த சமூகத்துக்கு இது கேடு, குப்பை. அதை தொடச்சி எரிக்கணும். குறிப்பா வந்து நீங்க வந்து திராவிடன், குறிப்பா தெலுங்கு, மொத்த மொழிக்காரங்க தமிழ்நாட்டை ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்க. விஜய் ஒரு தமிழர், நீங்க ஏன் வந்து விஜய் ஆதரிக்க கூடாது? இல்ல, அண்ணன் சீமான் அவர்கள் இதைத்தான் முதல்ல ஆதரிச்சாங்கல்ல, தம்பி வரணும், ஒரு தமிழனா வரும்போது அவருக்கு துணை நின்றார், எல்லாமே பண்ணார். நான் அதை தாண்டி எப்ப எதிர்க்க சொன்னா, எந்த ஒரு கருத்தியில இந்த மண்ணுல இருந்து நம்ம தொடச்சி எரியணும்னு போராடிக்கிட்டு இருக்கோமோ, தமிழுடைய உரிமையை இந்த மண்ணுல வந்து மண்ணோட மண்ணா புதைச்சு போட்டாங்களோ, அந்த திராவிடத்தை மறுபடியும் ஒருத்தர் தூக்கி பிடிச்சுக்கிட்டு அதுவும் சனிக்கிழமை தூக்கிட்டு வருவாருன்னா அது சனிக்கிழமை மாதிரி ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. மீண்டும் ரோட் ஷோ வராருக்கா? இதுக்கு மக்கள் தான் பயப்படணும். நீதிமன்றங்கள் இருக்காங்க, ஏற்கனவே நடந்தது என்ன, ஏன்னா இப்போ நீதிமன்றங்கள்ல ஒரு தீர்ப்பை வச்சுதான் இன்னொரு தீர்ப்பு மேற்கோள் காட்டுவாங்கன்னா நடந்ததை வச்சுதான் நாங்க மேற்கோள் காட்ட முடியும். உஷார் ஐயா, உஷாரு. சன்னி லியோன் கூட தான் ரோட் ஷோ வரும். சொல்லுங்கக்கா, யாருக்கா? சன்னி லியோன் கூட ரோட் ஷோ வரும், அங்கேயும் கும்பல் கூட தான் செய்யும். அதெல்லாம் ஒரு கூட்டமா? அது கூடும், சன்னி லியோனை பார்க்கும், கை தட்டும், கலைஞ்சிரும். அங்க கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, அழகை பார்க்கும், மூஞ்ச பார்க்கும், அவ்வளவுதான். அப்படிதான் விஜய்க்கு கூடுற கூட்டமும். சீமான் தங்கை சீமானுக்கும் கூட்டம் இல்லை, அதனாலதான் வந்து அவங்க பயத்துல எப்படி. ஐயா, நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன், நாங்க கொள்கையை புரிய வச்சு நறுக்கா எடுக்கிறோம். இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, டிவிக்கு பார்த்து நாங்க பயப்படுறோம், இங்க வந்து 2 பக்கம் வேறுபாடு இருக்குன்னு. எங்கள்கிட்ட இருக்கிற வாக்கு வந்து 1% கூட குறையாது. ஆனா அவங்க கிட்ட வாக்கே இல்லைங்க. இப்ப போறதெல்லாம் 14, 15, 13, 12 அதான் போகுதுங்க. அவங்களுக்கு வாக்கே கிடையாது. அந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு கூட்டம் கொடுத்துன்னா தேர்தலில் வந்து 2026 வென்றாதான் வந்தாதான் தெரியும் அவருடைய நிலைமை என்னன்னு. அதனால இப்ப வந்து இந்த நடிகருக்காக கூடுற கூட்டத்தை வச்சு இது வந்து அவருடைய நிலைப்பாட்டை சொல்ல முடியாது, அரசியல் நிலைப்பாட்டை சொல்ல முடியாது. கடந்த லாஸ்ட் விஜய் பேசும்போது என்னடா ஆகும்னா தற்கொலைங்கிறீங்க. அதாவது உங்களை அந்த தற்கொலைன்னு யார் சொன்ன? குறிப்பா வந்து அண்ணன் சீமான் தான் அந்த தற்கொலைங்கிற வார்த்தையை தலைவராக இருந்து பெருசா யூஸ் பண்ணிருந்தாரு. அடுத்த தடவை 2026 உங்களுக்கு மக்கள் பாடம் போட்டுவாருன்னு சொல்லிருக்காங்க. தற்கூரி நாங்க எதுக்கு சொல்றோம்னா, நீங்க தொடர்ச்சியா இதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி ஊடகங்கள்லாம் வந்து டிவி கையில இருக்கக்கூடிய பெண்களாகட்டும், அந்த இளைஞர்களாகட்டும், அவங்க கிட்ட போய் கொள்கைன்னு கேட்டு நீங்க மைக்க நீட்டுங்களேன். யாராவது ஒரு ஆள் அந்த கொள்கையை பத்தி விளக்கி சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க கேட்குறோம். அவங்களுக்கு அந்த கொள்கையை தெரியாது. இந்த எஸ்ஐஆர் பத்தி உங்களுக்கு தெரியும். இப்போ இடையில அவங்க நடத்தின ஒரு போராட்டம், எஸ்ஐஆருக்கு நிறைய பெண்கள் அழிச்சிட்டு வந்திருந்தாங்க. அம்மா எதுக்கு வந்திருக்கீங்க? எஸ்ஐஆருக்கு வந்து அப்படின்னா தெரியலைங்க, சொன்னாங்க விஜய் வந்திருக்காருன்னு சொன்னாங்க, வந்தோம். இதுதான் அவங்களுடைய அரசியல். அதனால அப்படிப்பட்ட அரசியல் படுத்துறவங்கள வந்து நாங்க தற்கூரின்னு தான் சொல்லுவோம். அவங்க ஏற்க மாட்டாங்க தான். என்னைக்குங்க பைத்தியம் சொன்னா ஏற்கும்? நம்ம இல்லைன்னு தான் சொல்லிட்டு போவோம். அது தற்கூரி தான், தற்கூரி கூட்டம் தான் அது. விஜய் வர்றாரு, நீங்க வந்து டிவிகே கூட கூட்டணி வச்சுக்கிறீங்க. எடப்பாடி கூட தான் தமிழன். ஆனா அவர் யார் கூட போய் சேர்ந்திருக்காரு? அவங்களுடைய கட்சி நிலைப்பாடு என்ன? திராவிடம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த திராவிடத்தை முற்றுமுழுமா அழிக்கிறது தானே நம்மளுடைய நோக்கமா இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி சீமான் அண்ணன் எடுத்த உடனே திராவிடத்தை அழிக்கிறேன்னு சொல்லல. 50 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் இந்த அரசியலை பார்த்துட்டோம். நம்ம இந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியலுக்காகவும், இந்த மண்ணுக்காகவும், இந்த மக்களுக்காகவும் நிக்கல. இதை உணர்ந்துதான் நாங்க கடைசியா திராவிடம் முழுக்க தமிழ் தேசிய அழித்து ஒழிக்கிறதுக்காக ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்குங்கிறதுனால தான் அதை முழுமையா நாங்க புறம் தள்ளணுங்கிறதுனால நாங்க முழுமையா தூய தமிழ் தேசிய அரசியலை கொண்டு வரோம். திரும்ப ஒரு தங்கச்சி சொன்ன மாதிரி ஒரு கண்ணு திராவிடமும் ஒரு கண்ணு தமிழ் தேசியமும்னா அது வந்து நொல்ல கண்ணா தான் போகும், நல்ல கண்ணா வராது. திமுக திமுக எதுக்கு டிவிக்கு கூட ஏன் கூட்டணி வைக்கணும்? நாங்க தான் தனிச்சு நிக்கிறோமே. மக்கள் சக்தி வந்து திமுகவுக்கு எதிராக வந்து இப்ப டிவிக்கேவும் திமுக எதிர்க்குது, நீங்களும் டிவிக்கே எதிர்க்கிறீங்க. பெரிய கூட்டம் இருக்குது, ஏன் 2 பேரும் சேர்ந்து பயணிக்க கூடாது? நாங்க கொள்கையோட பயணிக்கிற ஒரு கட்சி. அதுல வந்து கொள்கை இல்லாம இதுக்கு முன்னாடி ஊழல் பண்ணவங்களோடய நாங்க போய் சேர்ந்து அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்க கொள்கையோட இருக்கிறோம். புதுசா வந்திருக்காரு, உங்களோட சேர்ந்த பிறகு அரசியல் கத்துக்கிட்டுமே. அரசியல் கத்துக்கிற வேண்டிய விஷயம் இல்ல, கிடையாது. அது உணர்ந்து வர்றது. சும்மா வந்தோம் அரசியல் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்லாம் கிடையாது, உணர்வுல வர்றது. நாங்க பயணிக்கிற எல்லாருமே அப்படிதான் உணர்ந்து பயணிக்கிறோம். கூட்டத்தை வச்செல்லாம் நீங்க இது பண்ண முடியாதான் சொல்றாங்களா? அக்கா சொன்ன மாதிரி அவங்களுக்குலாம் வாக்குரிமையே இல்லை. நீங்க ரோட் ஷோ பண்றாங்கன்னா நடிகர்கள் தான் ரோட் ஷோ பண்ணுவாங்க.
ஸோ அவங்கள வச்சு கூட்டத்தை கணிச்செல்லாம் நம்ம வந்து ஓட்டு விழுகும் இவங்க வருவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஆனா 2026ல ஒரே போட்டி தான், ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு இருக்காங்க. ஆமா கூட்டத்துக்கும் தத்தி கூட்டத்துக்கும் போட்டி தான். ஆனா கொள்கை தெளிவற்ற ஒரு கூட்டம் தான். எப்படி ஏமாத்தலான்னு ஏற்கனவே தெளிஞ்ச ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தோட போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இதுகள் அப்படித்தானே, இவங்க எப்படி வந்து ஒருத்தர் பிளாக் டிக்கெட்டு லாட்டரி டிக்கெட்டு சேர்ந்து எளிய மக்கள் அரசியல் பண்றதா சொல்வீங்க, இதை நாங்க கேட்கணும். இதுல மட்டும் இவங்களும் திமுக மாதிரியே தெளிவா இருக்கிறாங்க. திமுக பெட்டி வாங்கிட்டு தான் அண்ணன் அப்படி பேசுறாங்க. சரி, அந்த பெட்டி எங்க இருக்குன்னு காட்டுங்க. பெட்டி வாங்கினேன்னு எவனும் சொல்லக்கூடாது. வாங்கின வெட்டி எங்க இருக்கியா சொல்லுங்கய்யா. எலெக்ஷன் செலவுக்கு நிறைய தேவையா இருக்கு, சொன்னீங்கன்னா எடுத்து நாங்க செலவு பண்ணுவோம்ல. ஏன்னா நீ போற வாக்குல சொல்லிட்டு போவீங்க, இதெல்லாம் கேட்கறவங்கன்னா எங்களை கேன பைய மாதிரி தெரியுதா? பெட்டி இருக்குன்னா எங்க வாங்கினாங்க, எப்படி வாங்கினாங்கன்னு ஆதாரத்தோட சொல்லு. நாங்க ஒண்ணு இருந்தா காட்டுறோம், இல்லைன்னா எடுத்துட்டு வர்றோம். அதை விட்டுட்டு போற போக்குல உங்ககிட்ட கருத்தியல் கிடையாது, கேள்விக்கு பதில் கிடையாது. அவதூறு பரப்புறதுல திமுகவை விட ஒருபடி மேல டிவிக்கு. அது பெண்களை அவதூறா எழுதுறதுல, அசிங்கமா எழுதுறதுல அவங்கள மிஞ்சிட்டாங்க. அப்புறம் நீங்க சொன்னீங்க கூட்டம் அதிகமாகுதுன்னு. இது வடிவேலு காமெடிக்கு கூட அதிக பேர் ரசிகர் தான் இருக்காங்க. அதனால வந்து அவங்க தான் பெரிய நபர், அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னலாம் இது பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி தான் இது. வடிவேல் காமெடிக்கு எப்படி மக்கள் வந்து சிரித்து ஆரவாரம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் விஜயோட தேர்தலில் வந்து ஃபஸ்ட்டு கொள்கை என்ன, கோட்பாடு என்ன. அவங்க தற்கொலைன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இவ்வளவு சொல்கிறாங்க, இவ்வளோ பேசுகிறாங்க, இன்னும் வரலையும் யாராவது அதில் உள்ள வந்து ஒரு சாதாரண ஒரு பையன் வந்து அதை கடைப்பிடிக்கிறானா? இப்போ முதற்கொண்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ கடைசியாக ஒரு இடத்துக்கு வந்து கரூரா அந்த ஊருக்கு வரும்போது அந்த வாகனத்துல வந்து அவ்வளோ வேகமா போறாங்க. பக்கத்துல ஒரு வாகனம் போகுது, அந்த வாகனத்துல இடிக்கிற மாதிரி காலை தூக்கி அதுல வச்சுக்கிட்டு போற மாதிரி இருக்காங்க. அப்புறம் தற்கொலையில இதை எப்படி சொல்லாம எப்படி என்னன்னு சொல்லுவாங்க? விஜய்க்கு அவங்க மேல அன்பு இருக்குன்னு எடுத்துக்க முடியுமா? அத வண்டியில வந்து விழுகிறான், அதை பார்த்துட்டு நிறுத்தல, அந்த பிள்ளைகளுக்கு வந்து சொல்லணும்ல, தம்பி இப்படி செய்யக்கூடாது, இது தவறு. இது வரைக்கும் விஜய் நீங்க செய்யறது தப்பு, நீங்க இப்படித்தான் நடந்துக்கணும், இப்படித்தான் இருக்கணும், விர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்க வந்து கட்டுப்பாடோட நடந்துக்கணும், நீங்க கட்டுப்பாடு நடந்துக்கலன்னா அதற்கு நான் விமர்சனத்துக்குள்ளாவே அந்த பழிக்கு நான் ஆளாக்காதீங்க. எந்த இடத்துலயுமே ஒரு தலைவரா அவர் பதிவு பண்ணிருக்காரா? மத்த கட்சிகள் மாதிரி கிடையாது. நம்ம கட்சிகள் கூட்டம் வந்து கட்ட விழுந்து விட்டு தெரியறதுக்கு பேரு கட்டுப்பாடற்ற கூட்டம். இத வந்து ஒரு பெருமை இது வேறையா? வாய கலராதீங்க. நீங்க முத கேட்ட கேள்விக்கு நான் சரி, அவர் மக்களை வச்சு படம் எடுக்கிறாரு, நாங்க மக்களுக்காக படம் எடுக்கிறோம், அவ்வளவுதான்.